நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ் அனாதையா வளர்ந்து அனாதையா இருந்து சர்ச்சிலே ஃபாதர் மூலமா வந்து நரகத்துல வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு கெட்ட ஆவிகளுக்கெல்லாம் தூய்மையப்படுத்தி அந்த ஆவி மூலமா வந்து பல தப்புகளை செஞ்சுக்கிட்டு வாழ்கின்ற ஒருத்தவங்க ஒரு பக்கம் மர்மமான முறையில் சாகுறாங்க. செத்ததுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து தயானத்தில் வந்து அடக்கம் பண்ணிட்டு அந்த குழியில் வந்து மூலமாக வந்து உங்க வந்து போதைப் பொருட்களையும் இல்லீகல் வேலைகளும் பார்க்கறதுனால இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பக்கம் வந்து தேடிக்கிட்டு இருக்க ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு ஆக்ஷன் மூவி தான் இந்த வார ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அப்படி அந்த படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்க்க போறீங்கன்னா த அக்கலை. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா முகமது ஹஷிப் அகமது அவருடைய இயக்கத்தில் தான் வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளேலையும் ஸ்டோரியிலையும் வந்து மியூசிக்காக வந்து நம்ம அசோஷ் மோகன் மியூசிக்லேயும் கிரில் முப்பா அவருடைய சினிமாட்டிவ்லையும் தான் இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த படத்தில் வந்து முழுக்க பார்க்கணும்னா கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் தான் வந்து முழுக்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மர்மமான முறையில் வந்து ஊரில் மக்கள்லாம் சாகுறாங்க. அந்த சாகுறதுக்கு பின்னாடி வந்து பின்னணியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜெயக்குமாரான இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது மேலும் விசாரிச்சு போகும்போது ஹையர் அண்டர் ஆஃபீஸர் வந்து தடுக்கிறாரு. தடுக்கும்போது அது பரவாயில்ல, தடுத்தாலும் பரவாயில்லன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது தெரியுது அந்த ஊரில் இருக்க ஒரு ஃபாதராக இருக்கிறவங்க வந்து மூட நம்பிக்கை மூலமாக வந்து மக்களை வந்து ஒரு அடிமைத்தனம் பண்ணிட்டு அது மூலமாக வந்து போதைப் பொருட்களையும் கொள்ளைகளையும் அடிச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கு மத்தியில் வந்து அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, இன்ஸ்பெக்டர் கூட வந்து யார் வந்து நின்றாங்க அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பரான ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. ஸ்டோரி பேஸ் வந்து இதுதான் ஸ்டோரின்னு தெரிஞ்சிச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் மூவி வந்து நம்மளுக்கு இப்போ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு தன் நம்பிக்கை இல்லாதவங்க மத நம்பிக்கை இருக்கவங்க அப்படின்ற ஒரு 2 கெட்டப்பில் வந்து நம்ம நாசர் நடிச்சிருக்காங்க. நாசர் வந்து குணச்சித்திர நடிகராக வந்திருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவருடைய நெகட்டிவ் ரோல்லையும் பாசிட்டிவ் ரோல்லையும் 2 படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு மூட நம்பிக்கை மூலமாக வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு கொலைகளை வந்து மெர்ஜ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்டோரி பேஸை வந்து கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர். இந்த படத்தில் வந்து நடிப்படாக வந்து பார்த்திங்கன்னா நாசருடைய நடிப்பும், தலைவாசல் விஜய், ஜெயக்குமார் அவருடைய நடிப்பும் சரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹீரோயினி அவங்களுடைய நடிப்புகளும் வந்து பேசப்பட்டாலும் அவங்க கொடுத்த கேரக்டரை வந்து சீரும் சிறப்புமாக வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் கிரைம் த்ரில்லர் ஜானர் ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி மிக்சடானால பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பக்கபலமாக இருக்கும். அந்த படத்தில் வந்து கூடுதல் பக்கபலமாக இருக்கிறது வந்து அதுதான். நாசர் வந்து இந்த படத்தில் 2 கெட்டப்பில் நடிச்சிருக்காங்க. நான் சொன்னேன், ஒன்று நெகட்டிவ் ரோல்லையும் ஒன்று பாசிட்டிவ் ரோலில் போய் காட்டுப்பாங்க. அந்த நெகட்டிவ் ரோலில் காரணம் வந்து அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு அனாதை மூலமாக ஒரு ஃபாதராக வந்து நடிக்கிறாங்க. சர்ச்சிலே வளர்ந்து சர்ச்சிலே இருக்கிறனால அது வந்து தனக்கு நடக்கப்பட்ட அநீதிக்காக அவங்க வந்து மீண்டும் வந்து புதுசாக வந்து ஒரு கெட்டப்பில் வந்து தனக்கு பட்ட நடந்த அநீதிக்காக வந்து அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பாதிக்கப்பட்டிருந்தாலுமே அந்த அநீதிக்காக கெட்ட வழியில் வந்து போய் தீமையான ஆன்மாக்களோடு சேர்ந்து கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ணிட்டு அவங்க வந்து வருமானத்தையும் சரி பொண்ணையும் சரி வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கொள்ளையடிக்கிறத வந்து தடுத்து நிறுத்தினாரா இன்ஸ்பெக்டர், அந்த ஆவிகளையும் மூட நம்பிக்கையிலையும் அடித்து உடச்சாரா அப்படின்றத ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவியில் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்காரு. அது ஸ்டோரி பேஸ் வந்து நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே பேஸ் நல்லா இருக்குது. சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால படத்தை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வெறுவெறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஒரு நல்ல மூவி தான், ஒரு சிறப்பான ஸ்டோரி ரைட்டிங் தான். ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால அது படத்தை அவருக்கு வந்து வீக்கான பாயிண்ட்டுக்காக எடுத்து சொல்லியிருக்கு. அது பைதபே வந்து இந்த படத்தை பார்க்கணும்னா சூப்பர் டைரக்ஷன், சூப்பர் ஸ்டோரி, சூப்பர் ஆக்ஷன் இது எல்லாமே மிக்சடானது தான் இருந்தது சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.7 தான் தருவேன் இந்த படத்துக்கு. இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நீங்கள் இந்த வாரம் வந்து கர்டன் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அந்த படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து வெளிவருது உங்கள் ஆர்கே அருண். பாய் விவர்ஸ்.